வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த அந்த முறையை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இன்று மாலை நம் சேனலில் கூட அதை பற்றி நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன், பதிவு போட்டிருந்தேன். அவர் உண்மையில் ரசிகர்களை பயமுறுத்துகிறாரா அல்லது வாக்காளர்களை பயமுறுத்துகிறாரா அல்லது படிப்பினை சொல்லிக் கொடுக்கிறாரா? ஒரு தலைவர் எனப்படுபவர் பயமுறுத்துவது என்பதை கடந்து ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். டீச் த பீப்புள். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க, அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும். அவர் ஏன் பயமுறுத்துகிறாரா படிப்பினை சொல்லிக் கொடுக்குறாரான்னு கேள்வி கேட்டேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், உதாரணமாக மறைந்த முதல்வர் கருணாநிதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதிர்க்கட்சியை நோக்கிய எதிர்க்கட்சியை குறித்த அவர்களுடைய திறன் குறித்த அவருடைய செயல்பாடு குறித்த ஒரு சிறிய பயமுறுத்தலை தன் கட்சிக்காரர்களுக்கு உணர்த்துவார். அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயம் வழி நடத்துவார், பாடம் சொல்லிக் கொடுப்பார், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு. விஜய் தான் சொன்னார், நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கங்க, ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கும், அதுதான் ஜென்சி ஜென்ரேஷனுக்கு வந்து சரி. அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் தலைமுறை வாக்காளர்களாக வரக்கூடியவர்கள் அதிகம் என்ற மனதில் வைத்துக்கொண்டு அவர் அந்த ஃபார்ம் 6 எல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னார். அதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் கவனித்தேன். ஆனால் அவர் எதை பயமுறுத்துவதாக நான் அறிகிறேன் என்றால், தாவேகா தொண்டர்களை, தாவேகா கட்சியினர்களுக்கு இந்த படிவம் கிடைக்காமல் செய்து விடுவார்கள். நீங்கள் வாக்களிக்க, அதாவது தாவேகா தொண்டர்கள் மட்டுமில்லை, நாம் அனைவருமே வாக்குரிமையை இழந்து விடுவோம் அப்படின்னு ஒரு சொல்கிறார். எப்படி வாக்குரிமையை இழப்பாங்க ஒருத்தங்க? தேர்தல் இப்போ பீகாரில் அப்படி ஒரே ஒரு வாக்காளர் என் பெயரை தவறாக நீக்கினார்கள், நான் லல்லு பிரசாத் யாதவுக்கு அல்லது பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணிக்கு எதிராக வாக்களித்து விடுவேன் என்ற பயத்தில் என் வாக்குரிமையை நீக்கிவிட்டார்கள் என்று ஒரே ஒரு குறைபாடு வந்ததா? ஒரே ஒருத்தராவது வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்களா? மீடியா அன்றைக்கெலாம் ரொம்ப எக்ஸ்போசர் அதிகம் உள்ள காலம் இது. அப்படியெல்லாம் எல்லாத்தையும்லாம் அடக்கி வச்சிட முடியாது. விஜய் முதலில் தன்னுடைய கட்சியினரை வழிநடத்தும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள். அதை விட்டு அரசியல் மட்டுமே செய்வது, அவர் முதல் தலைமுறை, இப்போ தான் அவர் முதல்ல தேர்தல் களத்துக்கு வர்றார். அவர் வழி நடத்தட்டும் ரசிகர்களை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.